நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். பட் ப்ராஜெக்டை போட்டு பார்த்தோம்னா அதுக்குள்ளே கொரோனா வந்துருச்சு. ஸோ நாங்கள் போட்ட திட்டம் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி போட்ட திட்டம். கொரோனாவுக்கு அப்புறம் அது வந்து பன்மடங்காக அது வந்துருச்சு. நாங்கள் எல்லோரும் வெளிநாட்டில் இருக்கோம். இது வந்து இன்னொரு இடம், அதுவும் நம்ம சொந்த ஊர் கிடையாது, ரொம்ப தள்ளி உள்ள ஒரு ஊர். அப்போ என்ன பண்ணுறது, இதை நம்ம இடத்த வாங்கிட்டோம், நம்ம ஏதாவது இதை வந்து ஒரு இதாக கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய எங்களுக்கு வந்து டைரெக்டாகவும் இங்கே சட்ட சிக்கல்கள் இருந்ததுனால எங்களோட இதை நேராக இங்கே ரிஜிஸ்டரும் பண்ண முடியல. அப்புறம் தான் இதை ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றி நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் சேர்ந்து இப்போ இவ்வளவு தூரம் வந்திருக்கு. ரொம்ப சிரமப்பட்டு கட்டின ஒரு கட்டடம்னு சொல்லலாம். அதாவது உண்மையாகவே நாங்கள் ஒரு நேரத்தில் வந்து ரொம்ப இடம் வாங்கி வானம் தோண்டினோம். அதாவது 70 வருஷத்தில் பெய்யாத மழை அந்த வருஷம் பெஞ்சு பூரா தண்ணி இதாயிருச்சு. பக்கத்தில் இருந்தவங்க ரொம்ப ஒற்றுமையாக இருந்தாங்க. அதாவது நாங்கள் வானம் தோண்டி அந்த மழை பெஞ்ச உடனே இவங்களோட செவர் விழுந்துருச்சு. அவங்க வந்து ரொம்ப எங்களுக்கு அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக அந்த டயத்தில் இருந்து அப்புறம் அந்த செவத்தை நாங்கள் எழுப்பி கொடுத்தோம். அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ஒரு மைல்கல் எங்களுக்கு. இன்றைக்கி வந்து இந்த பில்டிங் நிற்கிதுன்னா அதுக்கு பிரதான காரணங்கள் ஒரு 7 பேர் இதில். அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு 5 வருஷமாக ஃபுல் சனிக்கிழமையும் இந்த இதுக்காக நேரம் ஒதுக்கி, ஏன்னா நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம். ஆஃபீஸில் 5 நாள் வேலை பார்த்துட்டு 6வது நாள் சனிக்கிழமை, அந்த சனிக்கிழமை ஃபுல்லாக டெடிகேட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு போனோம். எங்களுக்கு வந்து அதாவது இந்த எல்லாருமே எங்களோட இந்த 7 பேரில் வந்து 3 பேர் சிவில் இன்ஜினியர். அவங்க சிதம்பரம் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், காசி விஸ்வநாதன்னு துபாயில் இருக்காங்க, அவங்க ஒரு சிவில் இன்ஜினியர், அவங்க எஸ்டிமேஷனில் டைரக்டராக இருக்காங்க. கண்ணன் இவங்க ஒரு சிவில் இன்ஜினியர். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறது வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம். அதனால் எல்லா நகரத்தாரையும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னா நாங்கள் வெளியே இருக்கிறதுனால எங்களுக்கு இங்கே உள்ள சில பழக்க வழக்கங்கள் தான் நாங்கள் பழக வேண்டியது இருக்குது. நிறைய மேபி இங்கே உள்ள ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுற விதம் வேறு, இங்கே இந்தியாவில் ஒர்க் பண்ணுற விதம் வேறு. லேபர் கிடைக்கிறதோ இல்லை இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதோ, நாங்கள் ஒரு 2 நாள் அவங்க வருவாங்க, ஒரு பேட்ச் அப்படியே போயிடுவாங்க. அப்புறம் ஒரு வாரம் வேலை நடக்காது. அதுக்கப்புறம் திருப்பி அவங்கள கூட்டிகிட்டு, ஏன்னா சில பேர் காரைக்குடியிலேருந்து வந்து பார்த்தாங்க, சில பேர் லோக்கலில் வச்சு பார்த்தோம். இதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் நம்ம இதுக்கு வந்து அவங்க தனா மேடம்னு அவங்க வந்திருக்காங்களா, அவங்க தான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். அவங்க அந்த இதை ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். வணக்கம். நானும் என் மகனையும் இங்கே வந்து 2 வருஷமாக இங்கே இருந்து இந்த கட்டடத்தை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்தோம். அதுக்கு முழு ஒத்துழைப்பு அவங்க கொடுத்தாங்க. அபிராமி அம்மனும் உழைப்பை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணதுனால நல்லபடியாக சிறப்பாக அமைஞ்சது. நன்றி. அது 2வது ஃபேஸ் வந்து கட்டி கொடுத்தது வந்து ராமநாதன் கன்ஸ்ட்ரக்ஷன், காரைக்குடி. இப்போ அந்த ஃபினிஷிங் டச்சு ஃபுல்லாக ராமநாதன் அவங்களோடது.
அது நீங்கள் உட்காந்தே கூட கொடுக்கலாம். சாமி சொன்னாங்க முதல்ல இந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதுலேருந்து பிச்சப் பண்ணேன்னா நாங்கள் வந்து வெளியூரில் இருந்தோம். பட் இந்த இடம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மெயினான காரணம் வந்து உங்கள் தேவகோட்டையை சேர்ந்த பிச்சப்பண்ணன். இவங்களோட தொடர்ந்து இந்த 5 வருஷம் பயணிச்சிருக்கோம். நாங்கள் வெளியே இருந்தாலும் இங்கே உள்ள வேலைகளை எங்களுக்காக ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தது வந்து பிச்சப்பண்ணன். பிச்சப்பண்ணனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நகரத்தாரை மட்டுமே தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். சிமெண்ட் வாங்கினது வந்து செட்டிநாடு சிமெண்ட், அவங்கள ஐயப்பனை பார்த்து அவங்ககிட்ட வாங்கினோம். அது மாதிரி ஸ்டீல் வந்து முருகப்பா குரூப்பில் உள்ள ஸ்டீல் வாங்கினோம். ஆர்கிடெக்ட் வந்து அக்ஷய், தனம் மேடம் வந்து அக்ஷய்க்கோட ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஆர்கிடெக்ட் அக்ஷயும் நகரத்தார். 2 கான்ட்ராக்டர்ஸ், ஃபஸ்ட் ஃபேஸ் கான்ட்ராக்டரும் மீனு பில்டர்ஸ் நகரத்தார், இவங்க நகரத்தார். அது மாதிரி நாங்கள் ஆஃபீஸில் உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்துக்குமே நகரத்தார். அதில் ஒருத்தங்க பிச்சப் பண்ணேன். இன்னொருத்தங்க வந்து நாங்கள் டைல்ஸ் வாங்கினது வந்து தஞ்சாவூரில் உண்ணாமலை டைல்ஸ், அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லி ரன் பை, பில்ட் பை, சப்ளைடு பை நகரத்தார் ஆர்கனைசேஷன். ஏன்னா நான் சொக்கலிங்கன்னெல்லாம் இந்த ஐபிசிஎனில் ரொம்ப நாங்கள் துபாயில் நடத்தினோம். அண்ணன் தலைவராக இருந்தாங்க, நான் செக்ரட்டரியாக இருந்தேன். அதனால் தொழில் முனைவோர் நகரத்தாருக்கு சப்போர்ட் பண்ணணும், அது வந்து எங்களோட ஒரு நோக்கமாகவே இருந்துக்கிட்டே இருந்தோம்னா கம்ப்ளீட்டாக நகரத்தாரை யூஸ் பண்ணி தான் இந்த பில்டிங் பண்ணோம். அடுத்தது அதுக்கப்புறம் இந்த சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணது வந்து அருணுக்கு தான் இந்த பில்டிங்கில் வந்து நூக் அண்ட் கார்னர்ஸ் எந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக அருணுக்கு தெரியும். புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு. இப்போ தான் ரொம்ப லீவ் கொடுக்கல நாங்கள். அவர் ஒரு மாதம் கேட்டார், நாங்கள் சீக்கிரம் பில்டிங்கை முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட ஆசீர்வாதம் விழுந்துட்டு. அடுத்தது கிருஷ்ணன். அதாவது எம்இபி மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் பார்த்தது. இவங்க வந்து துபாயில் ஒரு HVACல ரொம்ப காலமாக துபாயில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க ஊருக்கு வந்திருந்த சமயம் நமக்காக இந்த எம்இபி ஒர்க்குக்கு வந்து ஃபுல் இன்சார்ஜ் வந்து கிருஷ்ணன். நாச்சியாபுரம் ஊர். அடுத்தது இந்த நிர்வாகம் கணக்கு, இது வந்து தேவகோட்டை அழகப்பண்ணேன். இவங்க மதுரையில் இருக்காங்க. அங்கேருந்து ரிமோட்டாக, அதாவது ஆச்சுங்க சொல்லு. அதாவது எல்லாமே இது வந்து ப்ரைவேட் லிமிடெட், எல்லாமே சுத்தமாக வெள்ளையில் பண்ண வேண்டிய ஒரு தொழில். எங்களுக்கு வந்து ரொம்ப லிமிட்டட் கேஷ் ட்ரான்சாக்ஷனே கிடையாது. அது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜிபே வந்துருச்சு. பட் டேரெக்டாக அக்கௌண்ட்ஸ்லேருந்து, எங்களோட கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து ஜிபே பண்ண முடியாது. அது கம்ப்ளீட்டாக ஜிபே டெய்லி லேபருக்குமே ஜிபேயில் தான் பே பண்ணுறோம். ஒவ்வொரு லேபருக்கும் இங்கே பே பண்ணது கம்ப்ளீட்டாக அந்த பில்டிங் ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் ஜிபேயில் தான் பண்ணோம். அப்போ வந்து இன்டர்மீடியேட் வந்து நம்மளோட யாராவது ஒருத்தர் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி தான் அதை ட்ரான்சாக்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. நாங்கள் ரிமோட்டில் இருக்கோம். இங்கே வந்து டெய்லி டிரான்சாக்ஷன் நடக்கணும். லேபருக்கு 5:30 மணிக்கு சம்பளம் கொடுக்கலன்னா அடுத்த நாள் அவர் வர்றது சிரமம். இத்தனை வருஷமாக இவங்க அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக இவங்களே ஆல்ரெடி ஒரு ITSSC அதை க்ளீனாக பண்ணி நம்ம கம்பெனிக்கும் இவங்களுக்கும் இவங்க வந்து ரொம்ப பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க.
ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஜாப் இவங்க பண்ணது வந்து ரொம்ப பெரிய. அடுத்து வந்து நமக்கு ஐடி சப்போர்ட் வந்து வெங்கட் அவர்கள் வாங்க. அதனால அவர் நீங்கள் கூகுள் ரிவ்யூ பண்ணிருங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து ஏர் கண்டிஷன் வந்து கத்தரில் வந்து மாவென் அப்படின்னு சொல்லிட்டு HVAC இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் திறந்தாங்க. இந்த கம்ப்ளீட் பில்டிங் வந்து சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷன் VRV சிஸ்டம்ஸ். அதை கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்தது அவரும் தேவகோட்டை. அவங்க பேர் அவங்க கம்பெனி பேர் வந்து மாவென், அவர் பேர் வந்து துளசிராம். அதுதான் கம்ப்ளீட் ஏர் கண்டிஷன் கான்ட்ராக்டிங் பண்ணோம். அவங்க இப்போ நாங்களே துபாய் மிடில் ஈஸ்ட்லேருந்து வர்றது ரொம்ப சிரமமான ஒரு காரியம். எங்களுக்கு எப்படியோ லக்கிலி நேற்று ஒரு ஃப்ளைட்டு கிடச்சதுனால நான் ஒருத்தன் வந்திருக்கேன். இன்னொரு 2 பேர்னால ட்ராவல் பண்ண முடியல. அதில் ஒருத்தர் அவரும் ட்ராவல் பண்ண முடியல. மாவென் துளசிராம் அவங்க தான் ஏர் கண்டிஷன் பண்ணாங்க. வேறு நவாவி இருக்காரா? இல்லை இல்லை கிடையாது. ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். இங்கே மேடையில் இருக்கவங்க ஒரு வார்த்தைகள் மேபி சொக்கலிங்கன்னு அப்படியே வருவாங்க. நகரத்தார்கள் பண்பாட்டை ஒரு முழுமையாக இந்த உலகுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சி இது வந்து இன்டலெக்சுவல் பார்ட் ஒன்று, எமோஷனல் பார்ட் ஒன்று, ரெண்டுமே இதில் முழுமையாக கலந்துருக்குன்னு நான் எப்போவுமே உணர்ந்திருக்கேன். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை முடிக்காமல் விடமாட்டோம், நகரத்தார்கள் நிச்சயமாக முடிக்காக விடமாட்டோம் அப்படிங்கிற முயற்சிக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. எவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையிலும் கோவிட் வந்தது, ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸு கொஞ்சம் பெருசானுச்சு, பார்ட்னர்ஸில் கொஞ்சம் ஷேக்கப் ஆணுச்சு, இந்த மாதிரி நிறைய எல்லா இடர்பாடுகளும் உண்டு. அதையும் தாண்டி நகரத்தார்கள் என்பவருக்கு எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டார்கள். அதுவும் தர்ம காரியம், பொது காரியமாக இருந்தால் நிச்சயமாக ஒன்று கூடி முடித்து விடுவார்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அடுத்தது வந்து இந்த ஒரிஜினல் இனிஷியேட்டிவ், அதாவது முதல் இதை தொடங்கணும்னு நினச்சது ஷார்ஜா நகரத்தார் சங்கம். அவங்க எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ண ஒரு முயற்சி இது. அது கொஞ்சம் வளர்ந்து வரும்போது பெரிய அளவில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை உருவானது. அந்த மாதிரி நிலைமை உருவாகும்போது அப்படி வந்தால்தான் இந்த கட்டடம் முடிந்து நகரத்தார்கள் பேர் இந்த தெற்கரையூரில் நிலை பெற முடியும் என்ற ஒரு நிலைமை வந்தபோது எல்லா நகரத்தார்களும் ஒன்று கூடி இதை முடிக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்து இதை முடித்தோம். அதனால் நகரத்தார்களுடைய இடையே எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இது. அந்த வகையில் இது வெற்றிகரமாக இன்று முடிக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது வந்து நகரத்தார்கள் என்பது வந்து என்றைக்குமே கொடுத்து பழகினவங்க. அவங்க இங்கேருந்து எதையும் எடுத்துக்கு கொண்டு போய் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கன்செஷன்லாம் கொடுத்து தான் ஒரு ஹோட்டலில் கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. அந்த நிலைமைகள் மாறிவிட்டது. இன்றைக்கி வந்து அவங்க சௌரியமாக எங்களுடைய கட்டடம், நாங்கள் போய் தங்க வேண்டும், அங்கு உரிமையோடு தங்கக்கூடிய ஒரு கட்டடத்தை உருவாக்க வேண்டும், அங்கே நகரத்தார்கள் பேரில் ஒரு கட்டடம் இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் இது உருவாக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட போது அதில் பாரம்பரியமாக நாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ப்ராக்டிஸையும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே மகமை காலம் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து நகரத்தார்கள் தங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வசதியை உருவாக்கி கொடுத்துருக்கிறார்கள். அதனால் பாரம்பரியமும் இன்றைய நிலைமையும் நகரத்தார்களுடைய சக்தியையும் முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய கட்டடமாக இது இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதுதான் எல்லாருடைய விருப்பமும் கூட. இதில் இந்த பேக்ரவுண்டில் எமோஷனலாக நான் சொல்லப்போனால் இது வந்து ஒரு பல கஷ்டங்களை கடந்து வந்திருக்கு. நான் வந்து ரமேஷோட ரொம்ப ஒரு நெருக்கமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷங்கள் 25 வருஷங்களாக துபாயில் நகரத்தார் சம்பந்தப்பட்ட பணிகளிலும் இல்லை பொது பணிகளிலும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு.
இதில் அவங்களும் அவங்க டீமும் எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டிஸ் போயிருக்காங்கிறத நான் ரொம்ப தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல விரும்பல. அது ஒரு எமோஷ்னல் ஃபேக்டர் இது. ஆனால் இதில் உழைப்பை விட உணர்ச்சி பூர்வமான ஒரு இன்வால்மெண்ட் நிறைய இருக்குங்கிறத மட்டும் தயவுசெய்து உணர்ந்து கொள்ளுங்கள். அவங்க முழுமையாக இதில் அவங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஒவ்வொரு சிந்தனையிலையும் அவங்களுடைய ஒவ்வொரு ட்ரிப்லையும் இதை கொண்டு இதை முடிச்சிருக்காங்கங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. உங்களை எல்லாம் நாங்கள் பெருமையாக கொண்டாடுவோம் என்று மனதார கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இப்போ இந்த பருவத்தில் காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தினுடைய மேலாண்மை கழகத்தோட தலைவருக்காக நிற்கிறாங்க. நம்ம நகரத்தார் எல்லாரும் அவங்களுடைய பணி சிறப்புவதற்கு உதவி செய்ய வேண்டும். நீங்கள் எல்லோரும் நகரத்தார்களிடம் சொல்ல வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சிதம்பரம், அதாவது எங்களுக்கு கிடைச்ச ஒரு முத்துனா இந்த பில்டிங் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிதுன்னா ஸ்ட்ரக்சரலாக ஸ்ட்ராங்காக நிற்கிது. ஸ்டீலுமே அதாவது நீங்கள் துபாயில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கோம். அதை இந்த பில்டிங் இதோட பில்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது சிதம்பரத்தோட பேரை தான் சொல்லும். அதாவது இது கிரவுண்ட் +4, கிரவுண்டுக்கு கீழே ஒரு கிரவுண்டு இருக்குது. அவ்வளோ தூரம் ஸ்ட்ரக்சர் பேஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம். அது போக இந்த வாரம் சனிக்கிழமை நான் சொன்ன மாதிரி அதாவது நாங்கள் 7 பேர் இருக்கோம். அந்த 7 பேர் எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க, சனிக்கிழமை ஆனால் எல்லோரும் வெளியே கூட்டிகிட்டு போவாங்க, நீங்கள் ஃபோனை ஜூம் காலில் உட்காந்திங்கன்னா சாயந்தரம் தான் வருவீங்க அப்படின்ற மாதிரி. அதில் ஒரு மிகப்பெரிய உழைப்பு சிதம்பரத்துக்கு நாங்களே எங்களோட ஒரு சின்ன நற்குப்பை பூசாரி ஐயா, இவங்களோட கட்டளை காவடிகள் பல வருஷமாக காவடிகளை வழிநடத்தி நற்குப்பையிலேருந்து கூட்டிகிட்டு 426 வருஷங்களுக்கு மேலாக நடத்திட்டு இருக்காங்க. எங்களால் எல்லாரையுமே நேராக போய் கூப்பிடணும்னு மிகுந்த ஆவல். ஆனால் இந்த சூழ்நிலை காரணமாக எங்களால் ஒருத்தரையும் நேராக போய் அழைக்க முடியல. இவங்களையும் ஃபோனில் தான் அழைச்சிருந்தோம். எங்களுக்கு ரொம்ப சிறப்பு பண்ணி கொடுத்தாங்க. அதாவது துபாய்க்கு அழைச்சிருந்தாங்க காவடி பூஜைக்கு. அதாவது நம்ம கொண்டாடுறத விட அங்கே ரொம்ப மிக சிறப்பாக கொண்டாடினாங்க. அதாவது என்ன இதுவோ அந்த வழிமுறைகள்லாம் ரொம்ப அருமையாக கொண்டாடி ரொம்ப சிறப்பாக அன்னதானம் பண்ணி அதை மிகவும் சிறப்பாக நடத்தினாங்க துபாய் நகரத்தார். அவ்வளவு அருமையாக இருந்துச்சு. அவங்க பள்ளியாண்டவர் கிருபையில், எல்லாம் உள்ள பள்ளியாண்ட கிருபையில் அவங்களுக்கு எல்லா வளமும் கொடுத்து வாழ்க வளமுடன். அதாவது டெக்னிக்கலாக சொல்கிறாங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 கிலோ, இந்த பில்டிங்கோட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெயிட் 5 கிலோஸ். அப்போ நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டை ஒரு 30,000 சம்திங் சதுரடி நம்மளோட டோட்டல் பில்டிங்கை இன்ட்டு 5 கிலோ போட்டுங்க. அவ்வளோ வெயிட்டு. இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சிதம்பரமா, சங்கமா, தலைவரா? நான் சிதம்பரம் நகர்த்தார் சங்கத்தினுடைய முதல் செயலாளர், ஒரு பருவத்துக்கு தலைவராக இருந்தேன். சொந்த ஊர் தேவகோட்டை, கோயில் இழுப்பக்குடி கோயில். இந்த விடுதிக்கு என்ன தொடர்புனா, பிச்சப்பன் அவர்கள் எங்கள் பங்காளி, என்னுடைய உறவினர் கூட. அவங்க அப்பாவுக்கும் எனக்கும் ஆயா வீடு ஒன்று. அவங்க ஒரு இந்த செங்கல் கட்டுறது, நம்ம நகர்த்தார்கள் தரத்தை பற்றி ரொம்ப கவலைப்படுறவங்க இல்லையா. கட்டடம் கட்டுகிற பொழுது ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, செங்கல் ஒரே மாதிரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு. உடனே நான் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று ரொம்ப நாள் ஆச்சு. 2010 ஓய்வு பெற்றுட்டேன். இருந்தாலும் கூட நம்மளுடைய பணிக்கு ஒரு அங்கீகாரம் இன்றைக்கி இருக்குது. எங்கேயுமே நகர்த்தார்கள் ஒரு பணி செஞ்சால் 50 வருஷங்கள் கழிச்சு கூட நம்மளை பார்க்குறவங்க கையெடுத்து கும்பிடுறாங்க. அது கோயில் ஆகட்டும், எந்த திருப்பணி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் கூட. அதனால் நான் சொல்லி அந்த இப்போ கண்காணிப்பு காப்பனா பொருத்தப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு 2 தடவை டெஸ்ட் பண்ண உடனே அந்த சப்ளையர் சரியாகிட்டார், கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதனால் கட்டடத்துக்கு கல் முக்கியம் இல்லையா. அதில் ஒரு சின்ன அந்த பாலத்துக்கு அனுமார் பண்ண மாதிரி நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் செஞ்சிடல, என்னால் முடிஞ்ச உதவி செய்தேன். இன்னொரு ஒரே ஒரு செய்தி, இந்த தலைப்பு விடுதிக்கு விடுதி இல்லை, ஆக்சுவலாக ஹோட்டலுங்கிறாங்க. நெக்ஸ்ட் நகரத்தார் நெக்ஸ்ட்டுனா கூடு,
குருவி எப்படி கூடு கட்டுது? உடனே கட்டிடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி இவங்க எல்லோரும் பெருமுயற்சி செஞ்சு எல்லாரையும் அரவணைச்சு சிங்கப்பூர்காரர்களையும் வந்த உடனே சேர்த்துக்கிட்டு, அந்த காலத்தில் பெட்டி அடியெல்லாம் மலேசியாலெல்லாம் வரிசையாக 20 பேர் இருப்பாங்களாம். ஒருத்தர்கிட்ட பணம் தீர்ந்து போச்சுன்னா அடுத்தவங்களை கொடுக்க சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்த ஒரு சமுதாயம். அதுபோல் இவங்க எல்லாரையும் அரவணைச்சு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரே ஒரு தகவல் மட்டும், நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், எங்களுடைய உறவினருடைய மைத்துனர் பையன் எல்என்டியில் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க 59 பண்ணிக்கிட்டாங்க இங்கே. அப்போ நானும் வந்திருந்தேன். எல்லா அறையும் புக் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹை எண்டில் இருக்குது. பாராட்டுகள் உங்களுக்கு எல்லாருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு யாரும் எடுத்து செய்வாங்களாங்கிறது பெரிய விஷயம். பித்தப்பன் இங்கேயே இருந்தார். அப்போ பூரா சாப்பாடெலாம் வெளியில் ஏற்பாடு பண்ணி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு, இனிமேல் எல்லாமே இங்கே வசதி, எல்லா வசதியும் இங்கேயே இருக்குது. எங்கேயும் வெளியில் போகவே வேண்டாம். அந்த மாதிரி எல்லா சௌகரியமும் செஞ்சுருக்காங்க. இந்த காலத்தில் சம்பாத்தியம் நிறைய இருக்கிறதுனால செலவை பற்றி யாரும் கருதுறதில்லை. அந்த காலத்தில் ரொம்ப சிக்கனம் கல்யாண வீடுகளில். இன்னும் ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா நான் தங்கியிருந்த அறையில் ஒரு பையில் இந்த பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, எல்லாம் சோப்பு எல்லாத்தையும் போட்டு நகரத்தார் நெஸ்ட்டுன்னு போட்டுருந்தா. எனக்கு அதை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, திருப்புட்டையில் ஒரு பை கொடுப்பாங்கல்ல, அதனால் யாரோ ஒரு ஆட்சி ப்ளே பண்ணியிருக்கா ரோல். இல்லைன்னா செட்டியார்களுக்கு இதெல்லாம் தோணாது. நம்ம தனியாக சோப்பு தனியாக, துண்டு தனியாக, இதை ப்ரெஸ்ஸு தனியாக கொடுப்போம். யாரோ ஒரு ஆட்சி பின்னாடி இந்த எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வைங்க, நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்படி தானே? அந்த ஆட்சிமார்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் வளர்ந்து இது போன்ற நம்முடைய அமைப்புகள் நிறைய வர வேண்டும். அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பயன்படக்கூடிய அமைப்பு. அபிராமியை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அபிராமி எந்தாரி பற்றி சிதம்பரத்தில் பேசினேன். அது பேசினா 1 மணி நேரத்துக்கு குறையாமல் பேசணும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது நம்ம உட்கார்ந்துருக்க இடம் தான் ரெஸ்டாரண்ட்டுக்காக உள்ள இடம். பின்னாடி உள்ளது கிச்சன். இந்த இடத்துல ஒரு கதவு வந்து ஓப்பன் ஆகும். அப்படி போனோம்னா கிச்சன் வந்துடும். காரைக்குடி அன்னலக்ஷ்மி ரெஸ்டாரண்ட் தான் இங்கே வரப்போகுது. கூடிய விரைவில் வந்துடும். ரொம்ப சீக்கிரம் வந்துடும். எல்லா வேலையும் அதுக்கு துரிதமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேபி மேக்ஸிமம் 1 month to 1.5 months இங்கே ரெஸ்டாரண்ட் வந்துடும். மேபி லக்ஷ்மணன் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த விடுதி எப்படி கட்டினோம், இதுக்கு பின்னால் என்னென்ன சரித்திரங்கள், எவ்வளவு சிரமங்கள் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொன்னாங்க. ஓரளவு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து இந்த அளவுக்கு, அதாவது இந்த விடுதியை முதல்ல ஆரம்பிக்கும்போது ஒரு பிள்ளையார் கும்பிட்டு அந்த பிள்ளையாரோட ஏலத்துலேருந்து வந்த பணம் கையில் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த பணத்தை எப்படி ஒரு தர்ம காரியங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்த ஒரு சிறிய விதை. அதில் என்ன பண்ணால் ஏதாவது ஒரு தளத்தில் வந்து ஒரு விடுதி கட்டலாமே அப்படின்னு யோசித்த போது கடைசியாக ஓகே திருக்கொடையூரில் வந்து நம்ம கட்டலாம் அப்படின்னு வந்து இங்கே இடம் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த இடம் பார்த்து இடம் வாங்கினது முயற்சியில் வந்து பெரும் பங்கு வந்து நம்ம தம்பி ரமேஷ் ராமநாதனுக்கு சேரும். அதில் வந்து ஆரம்பத்தில் இதனுடைய முதல் இதில் நிறைய பேர் வந்து அதற்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதில் வந்து அப்போ பண்ணணுன்னு பண்ணாங்க, கொஞ்சம் இடமெல்லாம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்டாக அந்த தொகை மட்டும் பத்தாது. நம்ம சொக்கலிங்கண்ணன் ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க. ஒரு சின்ன ப்ராஜெக்டாக இதை பண்ணி கொண்டு வருவோம் அப்படிங்கும்போது என்ன ஆயிடுச்சு, கோவிட் வந்தது. நல்லா எங்கள்கிட்ட வந்து நிறைய இன்ஜினியர் இருந்தாங்க. ரொம்ப கட்டடக்கலையில் கைதேர்ந்த பெரிய கட்டடங்கள் கட்டிய இன்ஜினியர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்டை போடும்போது அவங்களால வந்து ஒரு சின்ன ஒரு வளையத்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் போட முடியலை. அவங்களால வந்து அதுக்கு அதுவே பிள்ளையாருடைய அருளாக இருக்கலாம். இது வந்து இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டாக வரணும் அப்படிங்கிறது அவருடைய அமிர்தகடேஸ்வரருடைய ஒரு ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம், அபிராமி அன்னையோட ஆசீர்வாதமும் இருக்கலாம். அதனால இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பெருசாக வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மடங்கு பெருசாக வந்துருச்சு. அது போக அப்புறம் கோவிடு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ரொம்ப பெரிய ஸ்கேலில் வந்தபோது என்ன ஆயிடுச்சு, இதை எப்படி நடத்த போகிறோம்
அப்படிங்கிற போது இதை வந்து நம்ம அண்ணன் கரெக்டாக சொன்னாங்க சொக்கலிங்கன்னு, ஒரு முயற்சியை எடுத்துட்டோம் நம்ம, இதை வந்து நம்ம இடையில வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து ஒரு பெரும் முயற்சி உண்டு. இருக்க எல்லாரையும் ஓரளவு அரவணைத்து என்ன ஓகே அடுத்த மைல்கல்லுக்கு எப்படி போவோம், ஓகே இப்போ ஸ்கேல் பெருசாகிடுச்சு அதுக்காக விட முடியாது என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு வழி வரணுமே அப்படின்னு வரும்போது நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போன போதும் எல்லோருடைய கேள்விகளுக்கும் எல்லோருடைய அதாவது ஒரு நம்பிக்கை அதில் சம்மந்தப்பட்ட பங்குதாரர்கள் ஒரு நம்பிக்கையை ஊட்டி இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுலையும் தம்பி ரமேஷ் ராமநாதனுக்கு ஏராளமான பங்கு உண்டு. அது சரம் கூட்டி அது எல்லோரும் வாழ்த்த வேண்டியது ஒன்று. அதுக்கு சில சமயங்களில் வந்து ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் தனித்து விடப்பட்டார்கள். he was left alone. எனக்கு தெரியும் அதுக்கு வந்து அதுக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எப்படி கொண்டு போகிறோம், ஒரு 10% தான் ஆயிருக்குன்னா 90% நீ ஆயிடுச்சு என்னமோ பண்ணிங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜெல்லாம் இருந்தது. அப்போல்லாம் மனம் தளராமல் அதற்கெல்லாம் வந்து அமிர்த கடேஸ்வரரும் அன்னை அபிராமி அம்மனுடைய அருளும் இருந்தால் மட்டுமே நம்மளால் ஒரு மனிதர்களால் இது சாதிக்க முடியும். அந்த அருளோடு இதை சாதித்த பெருமை ரமேஷ் ராமநாதனுக்கு உண்டு. அதற்கும் பாராட்டுவோம் நம்ம எல்லோரும் சேர்ந்து. அதோடு இந்த மாதிரி எல்லாம் வரும்போது அப்போ தான் மிச்சம் ஓகே நம்மளால் மட்டும் நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள் இதை பண்ண முடியாது, நகரத்தார்கள் எல்லோரையும் சேர்த்து கொண்டால்தான் இந்த ஒரு பெரிய ஒரு முயற்சியை செய்து முடிக்க முடியும் என்ற நிலை வரும்போது நம்ம நகரத்தார்கள் எல்லோரும் மனம் வந்து இதில் இணைந்து கொண்டார்கள். விருப்பமுள்ள நகரத்தார்கள் அனைவரும் போதுமான அளவிற்கு அதிகமாக இதில் இணைந்து கொண்டார்கள். அவர்கள் எல்லோரையும் அரவணைத்து இணைத்து அதுக்கப்புறம் இதுக்குன்னு ஒரு டைரக்டர்ஸ் போர்டு கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட இந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 3-4 டைரக்டர்ஸ் போர்டு வந்திருக்கோம் ஆரம்பத்துலேருந்து. ஒவ்வொரு டைரக்டர்ஸ் போனும் அவங்கவுங்க பீரியடில் வந்து இதை கொண்டு வர்றதுக்கு அவங்க எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவர்கள் எல்லோருக்கும் நன்றி. அப்புறம் இப்போ இருக்க டைரக்டர்ஸ் போர்டு வந்து இது ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு ஆஃப் ஸ்டேஜ் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் ப்ராஜெக்ட் வந்து ஒரு செகண்ட் ஸ்டேஜ் லெவலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு கிரியேட் பண்ணது உண்டு. அவங்க பெரும் முயற்சி பண்ணி அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். அது இன்ஜினியரிங்கில் உண்மையிலேயே அதுதான், அதை ஃபினிஷ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம், அதுக்கு தான் ரொம்ப நாளாகும். அதுக்கு இப்போ உள்ள டைரக்டர்ஸ் போர்டு அந்த ரோலை எடுத்துக்கின்னு ரொம்ப நல்லா சிறப்பாக செஞ்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவர்கள் எல்லோரையும் ஒரு கரவொலியோடு பாராட்டுவோம். இனி வரும் காலங்களில் இந்த முயற்சிகள் நமது இளைய சமுதாயத்தினருக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு பெஞ்ச்மார்க்காக இருந்து நமது கல்ச்சர் நமது பண்பாடுகளோடு நமது தர்மங்களோடு இணைந்து இது மென்மேலும் பெருகி வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல அமிர்த கடேஸ்வரரையும் அன்னை அபிராமி அம்மனையும் வேண்டி இந்த மீண்டும் தம்பி ரமேஷ் ராமநாதனையும் அவரோடு கூட இருக்கும் டைரக்டர்ஸையும் மற்றும் இதில் இணைந்து கொண்ட எல்லா இங்க் உறுப்பினர்களையும் பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யாருக்கு? எனக்கு இல்லை அண்ணன் சொன்ன மாதிரி எங்களோட ஆட்சிகளோட பங்கும் மிக அதிகம். ஒவ்வொரு தருணத்துலேயும் அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் கடந்து வந்த பாதைகளில் 7 பேருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவ். அதனால தான் கண்டிப்பாக எங்களால் இதை பண்ண முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. ஐயா கேட்டாங்க யாருக்கு போடுறதுன்னு. ரமேஷ் தான் மேனேஜிங் டைரக்டர், அவர் தான் அது மாதிரி இந்த இதை வந்து உங்கள் நகரத்தார் டிவி வந்து அவங்கள வந்து கேட்டுக்கிட்டோம் வந்து இதை கவர் பண்ணுங்கன்னு சொல்லி நகரத்தார் நெஸ்ட் டிவிக்கு நகரத்தார் நெஸ்ட் இல்லை நகரத்தார் நாட்டுக்கோட்டை நகரத்தார் ம் ம்
இதில் வந்து சில ஷேர் ஹோல்டர்னால தான் இங்கே வர முடிஞ்சிச்சு. நான் ஒவ்வொருத்தராக சொல்லிடுறேன். நான் யாரையாவது விட்டுட்டேன்னா தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள். முதல்ல அவங்க லக்ஷ்மணன் கொடுத்தாச்சு, ஆலோசனை கொடுத்தாச்சு. அவங்க தேவகோட்டை காசி விஸ்வநாதன், முருகப்பன், திரு முருகப்பன் தேவகோட்டை. ஞான சம்பந்தம் காரைக்குடி. இவங்க அந்த அவங்களோட மாமா வாங்க சோமன் சோமசுந்தரம் கல்லுப்பட்டி, அவங்களோட தகப்பனார் வந்திருக்காங்க. ஷேர் ஹோல்டர் வந்து சோமசுந்தரம். அதுக்கப்புறம் வந்து இவங்க சுப்பிரமணியம் அவங்களோட மாமனார். முத்துராமன், கனடா முத்துராமனுக்காக நீங்கள் வாங்கிக்கணும். உங்கள் ஏகன் அநேகன் முத்துராமன் இந்த ஒரு நிமிஷம். அசோக் நாச்சியப்பன். அசோக் நாச்சியப்பன் அவங்க தாயார். அன்னலக்ஷ்மிக்காக ஹரி வாங்க. ஹரி நீங்கள் வாங்க. ஏன்னா அவங்க சீக்கிரம் ரெஸ்டாரண்ட்டை கொண்டு வந்துடுறதுக்காக. எல்லோருக்கும் நன்றி. ஒரு சிறப்பான நாள். எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்கு எங்களுடைய நினைவு பரிசாக இந்த ஃபோட்டோவையும் மெமோட்டோவையும் கொடுப்போம். இந்த விடுதியை கட்டுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்பதை கேட்டபோது எனக்கு ஒன்று தோன்றியது. இந்த மாதிரி பெரிய காரியங்களெல்லாம் செய்யும்போது உள்ளூர் நகரத்தாரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்வால்வ் பண்ணியிருந்தால் ஒருவேளை இன்னும் விரைவாக முடித்திருக்கலாமோ என்று எனக்கு தோன்றியது. ஏன்னா இப்போ எனக்கெல்லாம் இங்கே இப்படி ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கிறது தெரியாது. பல பேருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் துபாய் நகரத்தார் என்ற ஒரு குழுவாக இருந்து வேலை செஞ்சதுனாலேயோ என்னமோ மிச்சம் உங்களை இன்வால்வ் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு தயக்கம். யாரும் கேள்வி கேட்பாங்கங்கிறதுனால இல்லை, நம்ம போய் கேட்டால் யாரும் உதவிக்கு வருவாங்களா இல்லையாங்கிற ஒரு தயக்கம் இருந்திருக்கலாம். இப்போ என்னுடைய செய்தி என்னென்னா, இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் இதை நடத்துறதுக்கு பெரிய அளவில் உதவிகள் உங்களுக்கு தேவைப்படும். இது சாதாரணமான ஒரு ப்ராஜெக்ட் இல்லை. நான் அதுக்கு தான் கேட்டேன். 48 ரூம்னு சொன்னீங்க. 48 ரூம்ங்கிறது இப்போ காசியில் கட்டியிருக்கிற சத்திரத்தில் 3ல் 1 பங்கு. அவங்க அதை நடத்த முடியாது, தாஜிட்ட கொடுப்போம்னு நினச்சாங்க. அது எப்படி போனதுங்கிறத விட்டுருங்க. இப்போ இதை நடத்த முடியும் அப்படின்னு தெரியும்போது ஒருவேளை காசிக்கு தலைவராக திரு சொக்கலிங்கமோ யார் வந்தாலும் அதை நடத்துறதுக்கு ஒரு தைரியம் வரும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நடத்துறதுக்கு தைரியம் மட்டும் இருந்தால் போதாது, ஒரு எஸ்ஓபி வேணும். அதெல்லாம் சரியான முறையில் நடத்துவதற்கு நான் என்னுடைய அப்ரோச் எப்போவுமே செய்ய முடியுமா முடியாதாங்கிற ஆரம்பம் இல்லை, எப்படி செய்யோங்கிறது தான். அதனால் இதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு யோசிங்க. எனக்கு தெரிந்த என்னுடைய அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நான் 30 வருஷம் தொழில் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். அதனால் என்னால் இதில் ஒரு அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அது ஒரு செய்தி. ரெண்டாவது செய்தி, இது ரொம்ப ரகசியமான விஷயம் இல்லை. இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஜெயிக்கணும்னா அதுக்கு என்ன முக்கியம்? நீங்கள் எல்லாரும் இதையெல்லாம் நீங்கள் கவனித்து உன்னிச்சு பார்த்துருந்தீங்கன்னா, இதில் உள்ள அடிப்படை நகரத்தாரா எமோஷனாக அவங்க சொக்கலிங்கம் சொன்ன மாதிரி எல்லாம் விட ஒற்றுமை. ஒரு காமன் கோல். நாம் ஒற்றுமையாக இருக்கோம், ஈகோ இல்லை. இப்போது
நமக்குள்ள யார் பெரியவர் யார் சின்னவர் அதெல்லாம் இல்லை. நான் பூர்வாசிரமத்தில் 10 வருஷம் முன்னால் பல சாந்தி சதாபிஷேகங்களுக்கு இங்கே வரும்போதெல்லாம் நான் உணர்ந்திருக்கேன், இங்கே நல்ல சாப்பாடு இல்லையே, நம்ம காரைக்குடி அன்னலட்சுமி இங்கே கொண்டு வருவோம்னு நான் நினச்சிருந்துருக்கேன். அப்போல்லாம் முடியல. இப்போ உங்களோட சேர்ந்து அவங்க இப்போ பண்ணுறாங்க. நான் அதில் தலையிடலை, அவங்க உங்களோட சேர்ந்து பண்ணுறாங்க. நம்ம வீட்டு வாசலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எந்த பிரச்சனையுமே உணர்கிற நிலைமையில் மக்கள் இருக்காங்க. நாம் இந்த எலக்ட்ரிக் கிச்சனுங்கிற கான்செப்டை 10 வருஷம் முன்னால் காரைக்குடி அன்னலட்சுமியில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். நான் தான் பண்ணேன். 5 வருஷம் முன்னால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இது வரைக்கும் யாரும் 100% எலக்ட்ரிக் கிச்சன் யாரும் பண்ணலை, நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ என்ன நடந்தது, இந்த போர்க்காலத்தில் எல்பிஜி சிலிண்டர் கிடைக்கல அப்படின்னாலும் காரைக்குடி அன்னலட்சுமியில் உள்ள சென்னை கிச்சன் இப்போவும் சாப்பாடு கொடுக்குது. எத்தனையோ ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் விலையெல்லாம் ஏற்றுனாங்க, இவங்க விலையெல்லாம் ஏற்ற தேவையில்லை. ஏன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி அதே தான் கட்டுறோம். இப்போ இங்கேயும் போட போகிறது எலக்ட்ரிக் கிச்சன் தான். அதனால் இங்கே இந்த எல்பிஜி பிரச்சனை இன்னும் ஒரு 2 மாதத்துலாம் தீரப்போகிற பிரச்சனையில் உங்களுக்கு நல்லா தெரியும். மேபி 5 வருஷம் ஆகலாம் மறுபடி முழுமையான நார்மல்ஸிக்கு வர்றதுக்கு. அதுக்குள்ளே இந்த 2 பேரை தவிர இன்னும் 2 பேரோட சண்டை வரலாம். நாம் இனிமேல் யார் எங்கே சண்டை போட்டாலும் நம்மளை பாதிக்காத அளவுக்கு நாம் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் அந்த காலத்தில் எலக்ட்ரிக் போட்டேன். நான் கோவிலூருக்கு மடாதிபதியாக வந்த உடனே எங்கிட்ட இருந்த கேஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு நாங்கள் விறகுல என்ன ஹை கேலரிஃபிக் வேல்யூவில் அடுப்பு பண்ணலான்னு பார்த்து அதை மாற்றினோம். அதனால் எப்போவுமே நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி ஆர் எது நம்ம இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அந்த லெவலுக்கு நீங்கள் போகும்போது என்ன நடக்கும்னா, திருக்கடையூரில் எத்தனை இடத்துல சாப்பாடு கிடைக்குமோ தெரியாது, ஆனால் இங்கே கிடைக்கும். அது முக்கியம். நாம் ரிலையபிலிட்டிங்கிற ஒரு ஸ்டாம்ப் நம்ம இங்கே கொடுக்க போகிறீங்க. இதே மாதிரி நான் என்ன டேரிஃப் வாங்க போகிறீங்கன்னு கேட்டேன். 1500 ரூபாயிலேருந்து 4500 வரைக்கும்னு சொன்னாங்க. இது ஒரு கமர்ஷியல் டேரிஃப் இல்லை, இது ஒரு தர்மத்துக்கு உள்ள டேரிஃப். இது இப்போ நான் சொல்கிறதுனால எந்த பிழையும் இல்லை. காசியில் புது கட்டடத்தில் இதை தான் நான் சொன்னேன். இதை கமர்ஷியலாக போகாதீங்க, ஏன்னா இன்கம் டேக்ஸில் பிரச்சனை இருக்காது. ட்ரஸ்ட் உங்களது கம்பெனி, அதனால் இது ட்ரஸ்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் உங்களுக்கு டேக்ஸ் ரிபேட் கிடைக்காது. அதனால் நீங்கள் நான் கமர்ஷியல் டேரிஃப் வாங்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது வயபிளா இல்லையாங்கிற கேள்வி வந்தது. இப்போ இங்கே நகரத்தார் நெஸ்ட்டுக்கு வயபிள்னா காசி சத்திரத்துக்கும் வயபிள். நாம் எப்போவுமே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கடைப்பிடிச்சிருக்கோம். நாம் ரொம்ப தடாலடியான செலவுகள் பண்ணி எந்த நிர்வாகமும் பண்ணதில்லை. சிக்கனமான செலவு, அதே சமயம் சரியான செலவு நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே நீங்கள் பண்ணியிருக்கிறதுக்கும் காசிக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இங்கே நீங்கள் ஃபுல்லாக சென்ட்ரல் ஏர் கண்டிஷனிங் பண்ணீங்க. இது யார் உங்களுக்கு யோசனை சொன்னாங்கன்னு தெரியாது. இப்போதைக்கு டெக்னாலஜி வைஸ் இண்டிவிஜுவலாக ரூமுக்கு ரூம் ஏசி போடுறத விட சென்ட்ரல் ஏர் கண்டிஷனிங் தான் சீப்பு. நிர்வாகம் பண்ணுறதும் ஈஸி. ஆனால் காசி சத்திரத்தில் தனித்தனி அறைக்கு தனித்தனி ஏசி பண்ணியிருக்காங்க, அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். அப்போது நீங்கள் உங்களுடைய துறை சார்ந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க. கன்சல்டிங் மெக்கானிசம் இருந்திருக்கு. அவங்க சொன்ன மாதிரி எங்கள்கிட்ட நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, நிறைய என்ஜினியர்ஸ் இருக்காங்கன்னா எனக்கே எல்லாம் தெரியும்னு யாரும் முடிவு பண்ணலை. கன்சல்டேட்டிவ் மெக்கானிசம் அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் ஜெயிக்கும். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் முடிவில் எல்லாமே நடந்ததுன்னா அந்த இண்டிவிஜுவலுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை விஷயமும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கன்சல்டிங் மெக்கானிசம்னு வரும்போது எல்லோரும் பணம் போட்டவங்க மட்டும் கன்சல்டிங்ஸ் இல்லை. அதில் இதில் நிறைய பேர் பணம் போடாமல் உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் லாபத்துக்காக உதவி செய்யலை. இதில் லாபத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் யாரும் உங்களோட ஷேர் ஹோல்டர் ஆகலை. அப்போ ஒரு காமன் கோல், ஒரு நல்ல விஷயத்துக்காக நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். நாம் ஒற்றுமையாக இருந்து இதை நடத்தணும்னு நினைக்கிறதுனால இது ஜெயிக்கும். இதுதான் உங்களுடைய ஃபைனல் ப்ராஜெக்ட்டுன்னு நான் நினைக்கல.
என்னுடைய ஒரு திங்கிங் என்ன தோணுதுன்னா, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் தருமபுரம் ஆதீனம் தான் மகாராஜா. எங்கே உங்களுக்கு சௌரியமான இடம் கிடைக்கும்னா தருமபுரம் ஆதீனத்தில் என்னால் பேச முடியும். உங்களுக்கு ஏதாவது தருமபுரம் ஆதீனத்தில் உதவி வேணும்னா அது வந்து இலவசமாகலாம் கிடைக்காது. ஆனால் வேறு யாருக்கும் கிடைக்கிறதுக்கு நாம் கேட்டால் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த ஊரில் தருமபுர ஆதீனத்தோட ஆதரவு நமக்கு இருந்தால் இன்னும் சிறப்பாக நடக்கும். உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் டிப் என்னென்னா, இப்போ இந்த குருக்கள் வந்தார், இவர் உங்களோட இருப்பார். அதனால் ஒரு லேசன் ஆஃபீஸர் போடுங்க. 2 விஷயம் பண்ணுங்கள். ஒன்று, இங்கே வரவங்கள கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு மரியாதை பண்ணி தரிசனங்கள் நல்லா ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்கள். 2, சாந்தி சதாபிஷேகமாக இங்கே நம்மக்கிட்ட சொல்லிட்டா நம்ம ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படின்னு ஒரு ஐயரை வைக்காதீங்க, 30 ஐயரை வைங்க. ஏன்னா அது நீங்கள் டைவர்சிஃபை பண்ணுறது நல்லது. எல்லா ஐயரையும் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இங்கே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும். இது வந்து 48 ரூமோடு இருக்காது. ஒரு சாந்தி சதாபிஷேகத்துக்குன்னு வந்தாங்கன்னா நிறைய பேர் தான் வருவாங்க. நீங்கள் இன்னும் 2 ஹோட்டல் பிடிக்கிற மாதிரியெல்லாம் கூட்டம் வரும். அதனால் இது எக்ஸ்பேண்ட் தான் ஆகும். அதனால் நீங்கள் என்ன மோட்டிவில் கம்பெனி ஆரம்பிச்சிங்க, எப்படி லாபத்தை பிரிச்சுப்பீங்க எனக்கு தெரியாது. இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. இன்னொன்று, இனிமேல் லோக்கல் நகரத்தாரையும் இன்வால்வ் பண்ணுங்கள். நீங்கள் இன்வெஸ்டராக கூட்டிகிட்டு வர்றது எல்லாருமே நான் ரெசிடெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. லோக்கல் நகரத்தார் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவங்களெல்லாம் இன்வால்வ் பண்ணுங்கள். அதுக்கு டைரக்டராக இருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் யார் எந்த மாதிரி உதவி செய்வாங்கனாலும் நீங்கள் அவங்கள சேர்த்துக்குங்க. இந்த டீம் வந்து பெருசாக ஆக இதனுடைய சக்ஸஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். இது நான் உங்களுக்கு சொல்ல நினச்ச ஒரு விஷயம். இதே மாதிரி ஒற்றுமையாக நீங்கள் இருக்கணுங்கிற எண்ணத்தோடு உங்களுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறேன். சுவாமிகள் அவர்களுக்கும் மற்றும்